அதிகபட்சம் 2000 3000 ஓட்டு. அதுக்கே அவங்க என்னன்னா உசுரை கொடுத்து அங்கே வேலை பார்க்கணும். அவரை பார்க்கணுன்ற ஆசையில போறாங்களே தவிர ஓட்டு போட சொல்ல கை மாறி உதயசூரியன் போட்டுருவாங்க. யார் கேட்கணும்? ஒரு பங்க்ல 72 ரூபா, ஒரு பங்க்ல 100 ரூபானா யார் கேட்கணும்? எல்லாருக்கும் ஒரே தரத்துக்கு தானே பெட்ரோல் வருது, ஒரே வரி தானே விதிக்கிறாங்க. அப்போ பங்கு எதனால இந்த பெட்ரோல் கேஸ் விலை மாற்றணும்? வரணும், விஜய் தான் வரணும், விஜய் வந்து தான் இந்த நாட்டை திருத்தணும் அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. அவ்வளவுதான், விஜய் தான் வரலாம். விஜய் வரலாம். வரலாம். அதனாலதான் சொல்றோம் கூட்டணி ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனா அதனால அவங்க தோத்துருவாங்க அப்படின்னு வாய்ப்பு இருக்கு. திமுக தான் ஆட்சி அமைக்கும். திமுக தான் ஆட்சி அமையும். ஆனா இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நான் 50,000 ஓட்டுல ரீடிங் ஜெயிச்சேன், 1,00,000 ஓட்டு ரீடிங். அதிகபட்சம் 2000 3000 ஓட்டு. அதுக்கே அவங்க என்னன்னா உசுரை கொடுத்து அங்கே வேலை பார்க்கணும். இது வரைக்கும் மினிஸ்டருங்கெல்லாம் வீட்லயே உட்காந்துட்டு கூட எனக்கு ஓட்டு போட்டுருவோம், 500 1000 பணம் கொடுத்துருக்கலாம், சிலர் கொடுக்காம இருக்கலாம். கொடுக்காம ஜெயிச்ச மினிஸ்டருங்க இன்னைக்கு இருக்காங்க. பழனிவேல் தியாகராஜன்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டுக்கு 1 ரூபா பணம் கொடுத்தது கிடையாது. புரியுதுங்களா? அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அதுக்கப்புறம் அவர் வர்றாரு. அவங்கள மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அதான் அனுபவம். நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 10,000 கோடி செலவு பண்ணீங்கன்னா அந்த 10,000 கோடி வேற ஏதாவது செலவு பண்ணுங்க. அதுதான், வேற நம்ம யாரையும் அவங்களுக்கு குறை சொல்லல. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க 4 பேர்த்திட்ட பேட்டி எடுத்து நீங்க போனாதான் உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு சேலரி, நான் வேலைக்கு போனாதான் எனக்கு என் ஆபீஸ்ல சேலரி. யாரும் வீட்டுல உட்கார வச்சு போட மாட்டாங்க. இவரு ஈவினிங் நைட்டு பேசலாம் மீட்டிங். இந்த 12 மணி வெயிலில் ஜனங்களை கஷ்டப்படுத்தி 10 மணிலேருந்து 6 மணிக்கு தான் அந்த பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பார்க்கணுன்ற ஆசையில போறாங்களே தவிர ஓட்டு போட சொல்ல கை மாறி உதயசூரியனுக்கு போட்டுருவாங்க. வெறும் ரசிகர் கூட்டம் தான் சொல்றீங்க? ரசிகர் கூட்டம் இல்லை, டெம்ப்ட் பண்றாங்க. புரியுது. யாரு? அதாவது அவங்க ஒரு விங்கு வச்சிருக்காங்க, இந்த இடத்துல வராரு ஓடியாங்கன்றாரு. யாரு? இவர் லேட்டாக போய் கூட்டத்துக்குனால இது வரைக்கும் எவ்வளோ நான் எம்ஜிஆர் மீட்டிங்கும் பார்த்துருக்கேன், அண்ணா மீட்டிங்கும் பார்த்துருக்கேன், அப்டு ஸ்டாலின் மீட்டிங் வரைக்கும் பார்த்துருக்கேன். யாரும் இவ்வளோ கூட்டம் வர வாய்ப்பே இல்லை. இவங்களே டெட் பண்ணி வர வச்சு அதை சாவடிச்சு அந்த இது இல்லை போலீஸ்காரங்க போலீஸ்க்கே அவனுக்கு பந்தோப்பு இல்லையா? இவர் குத்து சண்டை பாக்ஸிங்காக நடக்க போகுது 23ஆம் தேதி. எல்லாமே செஞ்சிருவாங்களா? இப்போ 2,500 மாசம் நான் தரேன்னு சொன்னாங்க. ஆட்சி சைன் போட்டோடனே எல்லாருக்கும் எதுவுமே ஸ்டார்டிங்ல பண்ணலையா? நான் ஸ்டாலின் யாரா இருந்தாலும் சொல்றேன், ஸ்டாலினா இருந்தாலும் சரி சொல்றேன். ஓட்டுக்காக பண்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் நீ கொடுக்கல, இப்போ 5000 ரூபாய் ஸ்டாலின் அறிவிச்சாரு, திடீர்னு ஏன் அறிவிச்சாரு? இப்ப போடுற நாங்க பொங்கலுக்கு 5000 கொடுனாங்க, அதையும் கொடுக்கல அவரு. திடீர்னு யாருக்கும் திரும்ப சர்ப்ரைஸா 5000 கொடுத்தாரு. அதெல்லாம் மக்களை கவர் பண்றதா? நம்ம மக்கள் எப்படி தெரியுமா? இன்னும் இப்போ ரோட்ல நிறைய பேர் சோறு போட்டாங்கன்னா வாங்கதான் செய்வாங்க. ஓகே. யாரா இருந்தாலும் இப்போ நீங்க எனக்கு 2000 தர ஓட்டு போடுறேன், நான் வாங்கிப்பேன். அவரு ஒரு 2000 தர நான் வாங்கிப்பேன். ஆனா என் மனசாட்சி என்ன போதும் அதை நான் போடுவேன் ஓட்டு. இப்போ நான் ஸ்டாலினும் போட மாட்டேன், எனக்கு என்ன பிடிச்சதோ அங்கே அதை தான் நான் பண்ணுவேன். உங்களே வாய்ப்பேன் எங்களை. இப்போ நான் உங்கனே வாங்கினேன். எதனால? நீ இப்போ ஓட்டு கேட்க வராங்க என்கிட்ட. இப்போ சும்மா சொல்கிறேன், நீ ஒரு எம்எல்ஏவே வச்சுக்கோ, நீ ஓட்டு கேட்க வீடு தேடி வர, என் வீடு தேடி ஓட்டு போட்டுங்க, நான் இதை செய்கிறேன் அது செய்கிறேன். ஜெயிச்சிட்ட பேருக்கு நான் தானே உன்னை தேடி வரேன். நான் செஞ்சுட்டேன்னு பார்க்குறேம்மா போமா அப்படின்னு சொல்ல. ஒரு எம்எல்ஏனா அந்த ஏரியாவுக்கு என்னென்ன கொள்கை சொன்னோம், மாதத்தில் ஒரு வாட்டி காவா நான் கரெக்டாக இருக்கா, நம்ம தண்ணி பிரச்சனை எப்படி இருக்குது, மக்கள்லாம் போலீஸ்லாம் பசங்களை என்ன பார்க்குறாங்களா, ரவுண்ட்ஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் கேட்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டேன். சும்மா ஓட்டு மட்டும் வெயிலில் நான் சுத்தனா கித்தனா அது யார்? அது எந்த எம்எல்ஏ இருந்தாலும் நான் பொதுவாக சொல்கிறது சார். 42 41 சில லட்சங்கள் குத்துறாது. ஆமாம் சார், 41 லட்சம் ஒரு ஆளுங்க கொடுத்தாருல, இறந்து போனவங்களுக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி கை கால் கீழே வீழ்ந்தவங்களுக்கு அவங்களுக்கும் கொடுத்தாருல, எல்லாருக்கும் உதவி பண்ணார்ல. என்னை பொறுத்திருக்க அவர் நல்ல மனிதங்க. உதவி பண்ணவருக்கு, அவருக்கு உயிருக்கு ஆபத்துக்கு அவங்களுக்கும் பணத்தை கொடுத்தாரு, கை கால் விழுந்தவங்களுக்கும் பணத்தை கொடுத்தாரு. நல்ல மனிதன் அவரு. வரலாம். விஜய் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா மக்கள் எப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு நம்பிக்கை இருக்கு. 3 மீட்டர் ஏத்தினாங்க. ஓகே. அம்மையார் ஆட்சியில அதுக்கப்புறம் மீட்டர் ஏறல. இருந்தாலும்
3 வருஷத்துக்கு முன்னால திமுக ஆட்சி வந்து 3 வருஷத்துக்கு முன்னாலேயே ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துடுச்சு. அதாவது ஆட்டோ டிரைவர் வாழ்க்கைக்கு காலத்துக்கேற்ப மீட்டர் கட்டணத்தை உயர்த்தணும்னு. ஐயா ஸ்டாலின் வந்து அதுக்காக முயற்சி எடுக்கல. இன்னைக்கு எல்பிஜி பிரச்சனை, ஓகே சிலிண்டர் கேஸ் கிடைக்கல. புரியுது நான் ஒரு பங்குக்கு வித்தியாசம் இருக்குது. யார் கேட்கணும்? ஒரு பங்க்ல 72 ரூபா, ஒரு பங்க்ல 100 ரூபானா இது யார் கேட்கணும்? எல்லாருக்கும் ஒரே தரத்துக்கு தானே பெட்ரோல் வருது, ஒரே வரி தானே விதிக்கிறாங்க. அப்போ பங்கு எதனால இந்த பெட்ரோல் கேஸ் விலை மாற்றம்? இதெல்லாம் யாரு இப்போ கேட்கணும்? ஆட்டோ டிரைவர்கள்லாம் இன்னொரு நாங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ராபிட்டோ, ஊபர், ஓலா இதுக்கு அடிமையா இருக்கிறோம். வரணும், விஜய் தான் வரணும், விஜய் வந்துதான் இந்த நாட்டை திருத்தணும் அப்படின்லாம் ஒண்ணுமே இருக்காது. அவ்வளவுதான், விஜய் தான். ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க. கண்டிப்பா டஃப்ன்ற ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. சீமானும் நிறைய நல்ல கருத்துக்களை தானே சொல்றாரு. தமிழ் நிறைய எனக்கு தெரிஞ்ச அவருக்கும் இந்த கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன், கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதனால விஜய் தான். நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் நான் விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஓட் பிஎம் எலெக்ஷன் வந்துச்சு, நான் போடல, விஜய்க்கு தான் போடணும் நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓட் விஜய்க்கு. ஓகே நன்றி. கண்டிப்பா மறக்காம விஜய்க்கு ஓட் போட்டுருங்க. நன்றி. அதனால இந்த மாதிரி உழைக்கிறவங்கள தான் மக்கள் எதிர்பார்க்க தவிர அவரு பிளைட்லயும் கார்லயும் அவர் கால் வந்து பூமியிலே பதியல இது வரைக்கும். அவரால் இப்போ ஒரு 50 பேர் இறந்தது தான் மிச்சம். அறியாமையில் இன்னைக்கு இளைஞர்கள் சினிமா ரசிகர்கள் தான் அவர்கள். கட்சிக்கு தலைவர்களோ அவர்கள் கட்சிக்கு முன்னெடுக்கிறவர்களும் கிடையாது. அதில் சரியான கட்டமைப்பு கூட கிடையாது இது வரைக்கும். இன்னைக்கு ஐயா செங்கோட்டையன் ஒருத்தர் போயிருக்கிறார். அவர் அறிவார்ந்தவர், அரசியல்வாதி. அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர். அவர் ஏதோ சூழ்நிலையோ என்னன்னு தெரியல, அவர் போயிருக்கிறார். அவருக்கு மட்டும் அங்கே ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறோம். நாங்கள் வந்து சூரியன் கொஞ்ச நாள் வந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சூரியன். ஆமா, யான்னு சொன்னாச்சுன்னா கொஞ்சம் வந்து இப்போ அவரு வந்து கொஞ்சம் ஏழைங்களுக்கு ஒரு 1000 ரூபா போடுதாரு மாசம். எங்க வீட்டுல போடுதாருன்னு சொன்னாச்சுன்னா நாங்க 10,000 ரூபா செலவு பண்ணுதோம். நாய்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுதோம், பிஸ்கெட் போடுதோம். இப்போ கூட பாருங்க, மியாட் ஹாஸ்பிட்டல் இருந்து வேலையை போயிட்டு வரேன். இப்போ வந்து வாயில்லாத ஜீவனுக்கு தண்ணி வைக்க, சாப்பாடு வைக்க, கிண்டி ஃபுல்லா வந்து எங்க பாப்பா சாப்பாடு வைக்கி 20,000 ரூபா செலவு பண்றோம். கிண்டில அவங்க வைக்கிறாங்க. ஆமா வைக்காங்க. ஆனா வந்து அவர் 1000 ரூபா போடக்கூடியக்கு வந்து நாங்க 10,000 15,000 செலவு பண்ணுதோம்னு சொன்னா வாயில்லாத ஜீவன். சரியா? அதனால அவர் கொடுக்கக்கூடிய. ரெண்டாவது வந்து நான் மியாட் ஹாஸ்பிட்டல் போனா மாசம் 1000 ரூபா ஆகுது. இப்போ அது என்ன ஃப்ரீயா போறேன். அதை வந்து நான் ஆயிலுக்கு தான் நான் செலவு பண்றேன். அதனால வந்து அவர் கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும். ஒரு பஸ் பார் மிச்சம், மாசம் 1000 ரூபா கிடைக்குது. அதெல்லாம் நாங்க வந்து வாயில்லாத ஜீவனுக்கு தான் நாங்க உதவி பண்றோம். விஜய் சொல்றாரு ஒரு தனியா என்ன கிங் மேக்கர்னா வர வாய்ப்பு லைட்டா தான் இருக்கு விஜய். அது கூட 100% சொல்ல முடியும். ஏன்னா பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆமா கிழக்கு நிக்கிறாருன்னா அங்க உழவு கொஞ்சம் கிறிஸ்டின் பெல்ட் இருக்கு, ஓட்டு இருக்கு அவருக்கு. ஓகே, கிறிஸ்டின் பெல்ட்டை தாண்டி எல்லா கேஸ்லயும் அவருக்கு ஓட்டு இருக்குது. ஆனா கிங் மேக்கர் தான் ஆக முடியும். ஏன்னா எப்படி இருந்தாலும் திமுக மெஜாரிட்டி வர மாதிரி தான் எனக்கு தோணுது. திமுக தான் இந்த அதிமுக வந்து ஜெயிக்கணும்னா பிஜேபி அவங்க ஓரளவு கொஞ்சம் வெளியே, பிஜேபி இல்லாத கூட்டணி அவங்க ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஜேபினால அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டுலாம் அப்படியே திமுக பக்கம் தான் போகும். ஸோ விஜய் பக்கம் வந்து போனால் ஏன்னா ஒரு 2-3% 10% வேணால் மைனாரிட்டி ஓட்டு வரலாமே தவிர மற்றெல்லாம் திமுக அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆட்சி மாற்றம் வர வாய்ப்பு கிடையாது தான் இருக்கு. விஜய் வேணா ஓட் பேங்க் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாமே ஒழிய வர வாய்ப்பு கிடையாது. பாட்டி அண்ணா வருவாரு, கலைஞர் அண்ணா வருவாரு. டிஎம்கே சொல்றீங்களா? டிஎம்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுப்பா அவ்வளோவா. இதான் வருதுன்னு சொல்லிங்கிறாங்க. ஆனா நான் படிக்கல, எழுதல, படிப்புலாம் இல்லை, சொல்றத நான் சொல்றேன் அவ்வளோ. விஜய் காட்சியில நம்மளுக்கு தெரியாது அது என்னன்னு. ரோடு வளைச்சதான் நம்மளுக்கு சோறு. இன்னைக்கெல்லாம் நாங்க காலைல ஒரு 5 மணி கடைக்கு போயிட்டு இப்போ நைட்டு 10 மணி வரையும் உக்காந்து உழைச்சாதான் எங்களுக்கு சோறு. அந்த கட்சி வருது இந்த கட்சி வருது நாங்கள்லாம் சோறு பார்க்கறதுல உழைச்சாதான் நம்மளுக்கு கஞ்சி சாப்பாடு. நம்மளுக்கு யாரும் 10 ரூபா கொடுத்து உதவி பண்ணுறவங்கள நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்ம சாப்பிட்றோம். அடுத்தவங்க எதிர் 10 ரூபா கொடுப்பாங்க நம்ம சாப்பிட்லாம், அதெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணலை. எங்கள் உழைப்பு தான் நாங்கள் உழைக்கிறோம். வீடு சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு தான். வாடகை வீடுக்கோசமே சாப்பிட்றோமா சாப்பிடல, வீட்டு வாடகை கட்டுறோம். செய்யறாருன்னா சுப்பிரமணிய சார் தான் செய்யறாரு. அவர் வந்தாலுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கடை விடாம ரொம்ப அமக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ஆட்சி இருந்தது, ஜெயலலிதா ஆட்சி இருந்தது. அந்த டைம்ல கடையே விட உள்ள போலீஸ்காரங்க கார்பரேஷன்ல எல்லாம் வந்து அமக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க.
நாங்க அப்போ அவர் ஆட்சியில இல்ல, அப்ப போய் அவர் கையில பேசி அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து கடையை இந்த அளவுக்கு போடுங்க, இதுக்கு மேல வராதீங்க அப்படின்னு எல்லாம் பேசி அதுல இருந்து எந்த தொல்லையும் இல்லை, நிம்மதியா இருக்கும். இந்த வாட்டி திமுக தான். எதனால பாட்டி? எங்களுக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா அதுதான் வந்தாக்கா எங்களுக்கு மார்க்கெட்ல வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து ரைடுலாம் வரும். ஓகே. இப்போ இந்த 5 வருஷமா அந்த ரைடுலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் நிம்மதியாக போலீஸ்கார தொந்தரவு எதுவுமே கிடையாது. நாங்கள் நிம்மதியாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வண்டிங்களை எடுத்துன்னு வந்து இதை தூக்காத தூக்குன்னுவாங்க. நாங்கள் பொம்பளைங்க எதுவுமே செய்ய முடியாது. அதனால எங்களுக்கு அவர் வந்தால் மா சுப்பிரமணியம் வந்து இந்த இடத்துல இருந்தவர், அவர் எங்களுக்கு நல்லா செய்கிறார். எங்களுக்கு டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். எதனாலண்ணா? இங்கே மா சுப்பிரமணியம் நல்லா பண்ணுறாரு. நல்லா பண்றாரா? என்னென்ன உதவி பண்ணியிருக்காரு? எங்களுக்கு எல்லாமே உதவி பண்ணுறாரு. 1000 சொன்னாலும் எங்களுக்கு டிஎம்கே தான். டிஎம்கே தானா? அவங்க கொள்கையை பிடிச்ச கொள்கை எதுனா? எங்களை எந்த தொல்லை எங்களை பற்றி நான் சொல்கிறேன். உங்களை பற்றி தொல்லை பண்ணுறது இல்லை. டிஎம்கேக்கு தான் உங்க ஓட்டு? டிஎம்கே தான் ஓட்டு. நான் வியாபாரிங்க எல்லாருமே டிஎம்கே தான். டிஎம்கே புதுவாக இல்லை வியாபாரிங்க சொல்லுவாங்க, வேற கட்சியில் இருந்தாலும் டிஎம்கே தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது, தொல்லை பண்ண மாட்டாங்க. எந்த போலீஸ் தொல்லைலாம் கிடையாது. எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. அங்கே போகக்கூடாதுன்றார் ஒரே வார்த்தை, பதக்கடை பக்கம் போகாதீங்கன்றாரு. நல்லது பண்ணுறாரு. மற்றவங்களை பற்றி நான் சொல்கிறது எதுவும் இல்லை. அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அவர் போட்டார், அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் எல்லாருமே அவங்க டீமை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. மக்கள்கிட்ட அவங்க தான் இருக்காங்க. விஜய் வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலை, கிரவுண்ட் ஒர்க் அவங்க பண்ணல இன்னும்.